ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய விடயம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கண்ட ஒரு கனவு, அந்த கனவில் நபி அவர்களுக்கு ஏற்பட்ட பயணம், அது தொடர்பான சில நிகழ்வுகளை பற்றி உள்ள சில செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதில் சஹீஹுல் புகாரியில், அதே போல் சஹீஹ் முஸ்லிமில், இன்னும் பல நூட்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. சஹீஹுல் புகாரியில் 7047வது செய்தியாக, 2085வது செய்தியாக, 3354வது செய்தியாக, 2791வது செய்தியாக, 4674வது செய்தியாக, இன்னும் பல இடங்களில் பதிவு செய்யப்பட்ட, சஹீஹுல் புகாரியிலேயே பல இடங்களில் பதிவு செய்யப்பட்ட, அதே போல் சஹீஹ் முஸ்லிமிலும் வரக்கூடிய ஒரு செய்தியை நாம் என்ன செய்யுள்ளோம், பார்க்க உள்ளோம். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை என்ன செய்கிறார்கள், அறிவிக்கிறார்கள். சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்மா யுக்ஸிரு அய்யகூல லி அஸ்ஹாபிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகளில் அதிகம் கேட்கக்கூடிய கேள்விகளில் உள்ள ஒன்று தான் என்னென்று சொன்னால், ஹல் ரஆ அஹதும் மின்கும் மின் ருயா. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களை பார்த்து கேட்பார்கள், ஹல் ரஆ அஹதும் மின்கும் மின் ருயா, உங்களில் யாராவது இரவையில் தூங்கினீர்கள், தூங்கும் பொழுது கனவு ஏதும் கண்டீர்களா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். இது நபி அவர்களுடைய வளமையான கேள்விகளில் ஒரு கேள்வி, வளமையான கேள்விகளில் ஒரு கேள்விதான் இந்த கேள்வி. என்னது, உங்களில் யாராவது இரவில் தூங்கின நேரத்தில் கனவுகள் ஏதாவது கண்டீங்களான்னு கேட்பாங்க. ஃபயகுஸ்ஸு அலைஹி மன் ஷாஅ அய்யகுஸ்ஸ. சில தோழர்கள்
சில தோழர்கள் என்ன செய்வார்கள், நாங்கள் நேற்றிரவு கனவுல தூக்கத்தில் கனவுல இன்ன விஷயங்களை கண்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ அந்த கனவுகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, மற்றவர்களும் கேட்டு கொஞ்சம் நேரம் என்ன செய்வாங்க, ஒரு சுவாரஸ்யமான ஒரு பேச்சாக என்ன செய்து கொண்டிருக்கும், போய் கொண்டிருக்கும். இப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை என்ன செய்கிறார்கள், தங்களுடைய தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் ஏதாவது கனவு கண்டீங்களான்னு. அப்போ சிலருங்க சொன்னாங்க, அந்த கேட்ட அந்த குறித்த தினத்தில் சமரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, சிலர் என்ன செய்தார்கள், சில கனவுகளை சொன்னார்கள். சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கனவையும் கேட்டுட்டு இருந்துட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ இன்னஹு கால லனா ذات غداتين இன்னஹு அதானி அல்லைலத ஆத்தியானி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ரஅய்துல் லைலத, நேற்று இரவையிலே ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல ரஜுலைனி அத்தையானி, என்னிடத்தில் என்ன செஞ்சாங்க, அந்த கனவுல 2 பேர் வந்தாங்க. என்ன செஞ்சாங்க, 2 பேர் வந்தார்கள். 2 மனிதர்கள் என்ன செய்தார்கள், வந்தார்கள். வந்தவர்கள் அப்போ தூக்கத்தில் தான் ரசூல் என்ன செய்கிறாங்க, இந்த கனவை காண்றாங்க. அப்போ தூக்கத்தில் காணக்கூடிய அந்த கனவுல என்ன செய்கிறாங்க, 2 பேர் வாராங்க. வந்த 2 பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, கால அலி, என்னை பார்த்து சொன்னார்கள், இன்தலிக், வாங்களே போவோம் என்று என்ன செய்தார்கள், என்னை அழைத்தார்கள். அப்போ நான் என்ன செய்தேன், வ இன்னி இன்தலக்து மாஹுமா, 2 பேரும் வந்து அவங்க கூப்பிடுறாங்க வாங்க போவோம் என்று, நானும் அவங்க 2 பேரோடு என்ன செய்தேன், போனேன். போகிற நேரத்தில் வ இன்னஹு அத்தைனா அலா ரஜுலின் முக்தஜஇன், நாங்கள் 2 பேரும் என்ன செய்கிறோம்டா, நான் அந்த 2 பேரோடையும் என்ன செய்கிறேன், நான் போகிறேன். போகிற நேரத்தில் இடையில் நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஒரு ஆளை சந்தித்தோம், ஒரு ஆளை நாங்கள் சந்தித்தோம். அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, ஒரு கணித்து ஒரு பக்கமாக என்ன செய்கிறார், படுத்து கொண்டிருக்கிறார். இதன் ஆஹரு காயிமுன் அலைஹி பிஸஹ்ரத்தின், அவருக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கத்தில், தூங்கி கொண்டிருக்கிறவருக்கு பக்கத்தில் ஒரு ஆள் நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டிருக்கிறவருடைய கையில் பார்த்தா என்ன இருக்குது, ஒரு கருங்கல் ஒன்று இருக்குது. ஒரு சஹ்ராண்டா கருங்கல் ஒன்று இருக்குது. அந்த கருங்கல்லால் இவரை என்ன செய்கிறாருன்னா, இந்த தூங்கி கொண்டிருக்கிறவர் கொஞ்சம் அசந்து தூங்குவார். அப்போ அசந்து அவருக்கு அப்படி லைட்டாக அப்படி தூக்கம் போகிற நேரத்தில் இவர் அந்த கல்லால் என்ன செய்கிறார், கல்லை கொண்டு ரஸஹு, அவருடைய தலைக்கு அடிக்கிறார். அவருடைய தலைக்கு வீசி அடிக்கிறார். வீசி அடித்தது அந்த கல் போய் பட்ட வேகம் ஃபயஸ்லஹு ரஸஹு, அவருடைய அந்த கல் தலையில் பட்டு தலை 2ஆக பிளந்து, பட்ட கல்லும் அந்த இடத்துல நிற்கல. பட்ட கல்லும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஃபயததஹ்தஹுல் ஹஜரு ஹாஹுனா, அப்படி ஒரு தூரமாக போய்ட்டு என்ன செய்யுது, அந்த கல் விழுந்துருது. இங்கே இவர் என்ன செய்கிறாரு, அந்த கல் ஓங்கி தலையில் படும் பொழுது ஒரு பதறொண்டு என்ன செய்கிறாரு, பதறாரு. தலை 2ஆக என்ன செய்யுது, பிளக்குது. பிளந்த தலை அவர் போயிட்டு தூரத்துக்கு ஆகி விழுந்துச்சு அந்த வீசி அடித்த கல். அந்த கல்லை எடுத்துகிட்டு வரும் பொழுது அந்த தலை திரும்ப என்ன செஞ்சிருது, நோமலான நிலைக்கு ஆகிறது. அந்த தலை ஏற்கனவே எப்படி நோமலாக இருந்துச்சோ இப்படி ஆகிறது. அதுக்கு பிறகு திரும்ப அவரை கொஞ்சம் நேரம் தூங்க விட்டு இவர் என்ன செய்கிறார், திரும்ப அவருக்கு கல்லால் அடிக்கிறார். அவர் பதறி எழுகிறாரு. அந்த கல் பை படும் பொழுது அவருடைய பதட்டமும் அந்த தலையில் ஏற்படக்கூடிய சேதமும் இந்த காட்சியை பார்க்கும் பொழுது ஒரு அகோரமான காட்சியாக என்ன செய்து இருக்குது. அப்போ நான் டக்குன்னு என்ன செய்கிறேன்னு சொன்னால், அந்த 2 பேரும் என்னை கூட்டிகிட்டு போன 2 பேர்கிட்டையும் நான் கேட்குறேன், சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், மஹாதானி, இவர் ஏன் அவருக்கு அடிக்கிறாரு, அவர் ஏன் பதறி அப்படி எழும்புறாரு, அவருடைய தலை 2ஆக பிளக்கிறதே, அந்த காட்சியை பார்க்குறதுல ஒரு அகோரமாக இருக்குதே. அதுக்கு பிறகு அந்த தலை சரியாகிறது. திரும்ப திரும்ப இப்படியே அடித்து அவரை பதட்டத்துக்கு ஆளாக்கி ஒரு வேதனை செய்யப்படுது. அப்போ இதை பார்க்குறதுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. சுப்ஹான் அல்லாஹ், ஏன் இப்படி நடக்குது, இவங்க 2 பேரும் யாரு அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போன 2 பேர்கிட்டையும் கேட்கிறேன். அந்த 2 பேரும் எனக்கிட்ட சொன்ன பதில், இன்தலிக், பார்த்துட்டீங்க தானே, போங்க, இங்கேருந்து என்ன செஞ்சிருவோம், நாங்கள் போயிடுவோம், அப்படி போவோம் வாங்கன்னு என்னை கூப்பிட்டுட்டாங்க. அப்போ எனக்கு பதில் கிடைக்கல. 2 பேரும் வாங்க போன்னு கூப்பிட்டாங்களே அல்லாமல் பதில் கிடைக்கவில்லை. அப்படி கொஞ்சம் தூரம் என்ன செய்கிறோம், நாங்கள் நடந்து போகிறோம். அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஃபன் தலக்னா ஃபாத்தைனா அலா ரஜுலின் முஸ்தல்கின் லிகஃபாஹு, கொஞ்சம் தூரம் போகிற நேரத்தில் இன்னொரு ஆளை பார்க்கிறோம். அவர் இப்படி என்ன செய்கிறாரு, இப்படி நேராக வானத்தை பார்த்த மாதிரி என்ன செய்கிறாரு, இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு
இதன் ஆஹரு காயிமுன் அலைஹி பி கல்லூபி மின் ஹதீதின். அவருக்கு பக்கத்தில் என்ன செய்கிறாருன்னா ஒரு ஆள் ஒரு இரும்பு கம்பியை வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த இரும்பு கம்பி எப்படியாப்பட்டதுன்னா அதனுடைய நுனி இப்படி வளைந்ததாக என்ன செய்யும் இருக்கும். அதனுடைய நுனி என்ன செய்யும் இப்படி வளைந்ததாக இருக்கும். இந்த இரும்பு கம்பியை எடுத்துட்டு அவர் என்ன செய்கிறாருண்டா அந்த இப்படி நேராக உட்கார்ந்து இருக்கிற ஆளுடைய வாய்க்குள்ளுக்கு அதை அப்படி குத்துறாரு. என்ன செய்கிறாரு வாய்க்குள்ள அப்படி குத்துறாரு. குத்தி அப்படி எடுக்கும் பொழுது அந்த வாய் அப்படியே பிஞ்சு என்ன செய்கிறது தொங்குகிறது, ரத்தம் கொட்டுகிறது. அதை அப்படி எடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யறாரு திரும்ப மூக்கு இருக்கிறது, மூக்கு துவாரத்துக்குள்ள போய் அப்படி என்ன செய்யறாரு குத்துறாரு. குத்தி அதை அப்படி திரும்ப இழுக்கும் பொழுது அந்த உள்ளுக்க போன கம்பி வெளியே வரும்பொழுது இப்படி வளைஞ்சி இருக்கிற காரணத்தினால அந்த மூக்கு துவாரம் மூக்கு என்ன செய்யுது பிஞ்சி தொங்குது. அதுக்கு பிறகு அவருடைய கண்ணு இருக்கிற அந்த 2 பகுதிக்கும் என்ன செய்யறாரு அந்த கல்லு மின் ஹதீத் அந்த கம்பியால குத்துறாரு. குத்தினதுக்கு பிறகு அவருடைய கண்கள் எல்லாம் என்ன செஞ்சிருது குழியாகிறது. வெளியில இழுக்கும் பொழுது அப்படி தொங்குது, வெளியில் இருக்கும் பொழுது இப்படி தொங்குகிறது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இவர் இப்படியே 3 இடங்களுக்கும் குத்தி வெளியே எடுக்கும் பொழுது யுஷர்ஷிர் ஷிதுகஹு அவருடைய வாய், அவருடைய மூக்கு, அவருடைய கண் இதெல்லாம் அப்படி செதஞ்சதாக என்ன செய்யுது அந்த உரு அமைப்பு அப்படி செதைச்ச மாதிரி என்ன செய்து இருக்குது. அந்த குத்தும் பொழுது அவர் கதறக்கூடிய கதறல் அதை கேட்பதற்கு என்ன செய்கிறது ரொம்ப பரிதாபமாக என்ன செய்து இருக்குது. அப்ப இந்த காட்சியை கண்டதுக்கு அப்புறம் இப்படி ஒரு முறை குத்திட்டு விட்டுறது இல்லை, இப்படி 3 உறுப்புகளுக்கும் அவர் செய்து முடித்து விட்ட பிறகு அதை அப்படியே என்ன செஞ்சிருது. இப்ப குத்தினத்தோடைய பட்ட வேதனை, அவருடைய வேதனை, அந்த பதட்டம், அவர் படக்கூடிய அந்த அந்த என்னது கெஞ்சிதல், அவர் அழுவக்கூடிய அந்த அழுகை, அவர் படக்கூடிய அந்த வருத்தம், அது அப்படி என்ன செஞ்சிருது கொஞ்ச நேரத்தில் அந்த முகம் எல்லாம் என்ன செஞ்சுது செதஞ்சி போன முகம் அப்படி அழகாக என்ன செஞ்சிருது ஆரம்பத்தை போல நோமல் ஆகிறது. அதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்யறாரு வாய்க்கு குத்துற மாதிரி குத்தி இழுக்கிறாரு, மூக்குழுக்கப்பட்டு குத்தின மாதிரி குத்தி இழுக்கிறாரு, கண்ணுக்குழுக்கப்பட்டு குத்தின மாதிரி குத்தி இழுக்கிறாரு. இதையே என்ன திரும்ப இந்த வருத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவருடைய முகம் சிதைக்கப்பட்டு கொண்டே என்ன செய்து இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இப்படி ஒரு காட்சியை கண்டுட்டு நான் நின்று பதறி போய் நான் அவங்க 2 பேர்ட்ட எங்கே சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தூய்மையானவன் மஹாதானி ஏன் இப்படி நடக்குது, இந்த 2 இவர் ஏன் அவங்களுக்கு இப்படி அவருக்கு இப்படி குத்தணும், அவர் ஏன் இப்படி குத்தப்பட்டு வேதனை செய்யப்படுறாரு, பார்ப்பதற்கே ஒரு பயங்கரமாக இருக்கிறது என்று நான் கேட்கவும் என்னை பார்த்து என்னை அழைத்து சென்ற 2 பேரும் எனக்கு சொன்ன பதில் என்னண்டா இன்தலிக் இல்லை இங்கே நிற்காதீங்க, பார்த்துட்டீங்களா கிளியராக பார்த்துட்டீங்களா, சரி வாங்க நாங்கள் போவோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க என்னை அழைத்தார்கள். நானும் என்ன செய்கிறேன் ஃபன் தலக்னா அந்த 2 பேரிடையும் என்ன செய்கிறேன் அப்படி போகிறேன். ஃபாத்தைனா அலா மிஸ்லி தன்னூரி அப்படி கொஞ்சம் நேரம் போக நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படி கடக்கிற நேரத்தில் பூமிக்குள்ளுக்கு என்ன செய்யுது ஒரு தோண்டப்பட்டது போன்று என்ன செய்யுது ஒரு குழி ஒன்று இருக்குது. என்னது குழி ஒன்று இருக்குது. அந்த குழிக்குள்ளுக்க இருந்து என்ன செய்யுது நெருப்பு பத்துறது எங்களுக்கு என்ன செய்யுது, நெருப்பு இப்படி மேலே தீஜுவால் அப்படி எந்திரிச்சு வாரது, அப்படி அந்த புகை பறக்கிறது எங்களுக்கு என்ன செய்யுது விளங்குது. ஒரு அந்த காலத்தில் இருக்கிற ஒரு அடுப்பு மாதிரி தன்னொன்று அந்த காலத்தில் அந்த குழியை தோண்டி அதில் என்ன செய்வாங்க விறகுகள்லாம் உள்ளுக்கு இறக்கி அப்படி பற்ற வச்சு விடுவாங்க. இதை மாதிரி உள்ளது தான் தண்ணூருங்கிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அது குழியாக தோண்டப்பட்டு உள்ளுக்கு நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது. அந்த நெருப்பு தீஜுவாலை மேலிருந்து இப்படி என்ன செய்யுது வரும்போது தீஜுவாலை விலகுது. அந்த தீஜுவாலையில் என்ன செய்யுது புகை பறக்குது. அப்போ நான் இது என்னன்னு சொல்லி என்ன செஞ்சேன் அந்த இடத்துல கொஞ்சம் என்னை கூட்டிகிட்டு போன 2 பேரும் நின்றாங்க. நானும் நின்று அப்படியே எட்டி பார்த்தேன். எதை எட்டி பார்த்தேன் அந்த தீயை எரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த குழியை என்ன செய்கிறேன் எட்டி பார்க்குறேன். எட்டி பார்க்கும் பொழுது ஃபைதன் ரிஜாலுன் வனிசா உன் ஓராத்துன் சில ஆண்களும் சில பெண்களும் நிர்வாணமாக என்ன செய்யப்படுகிறார்கள் அதில் எரிக்கப்படுகிறார்கள். அதில் என்ன செய்கிறாங்க அந்த பெரிய கிடங்குல என்ன செய்யப்படுறாங்க சில ஆண்களும் சில பெண்களும் என்ன செய்யப்படுகிறார்கள் நிர்வாணமாக என்ன செய்யப்படுகிறார்கள் எரிக்கப்படுகிறார்கள். அதுவும் எப்படி அந்த தீ எரிகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த தீ மேலேயும் அப்படி எழுந்திரிச்சு வார நேரத்தில் அவர்களை அப்படியே தூக்கி கொண்டு வருது அந்த நெருப்பு. அதுக்கப்புறம் அந்த தீ அப்படியே என்ன செய்யுது உள்ளுக்கு அடங்கும் பொழுது அவர்களை அப்படியே உள்ளுக்கு கொண்டு போகுது. அதுக்கப்புறம் திரும்ப அந்த தீ அப்படி மேலே எழுந்து அப்படி வார நேரத்தில் என்ன செய்யுது அவர்களையும் சேர்த்து தூக்கி கொண்டு என்ன செய்யுது. ஆனால் அந்த பக்கத்தில் போய் நிற்கும் பொழுதே என்ன கேட்க லகாத்துன் அஸ்வாத்துன் கூச்சல் சப்தம், உதவிக்காக அழைக்கின்ற சப்தம், கதறி பதறுகின்ற சப்தம் என்ன செய்கிறது அந்த குழிகிட்ட போகாம கொஞ்சம் தூரத்தில் நின்றாலே
கேட்குது, யாரோ உதவிக்காக அழைக்கிறா, யாரோ பதறிக்கிட்டு என்ன செய்யறா, கத்தி உதவிக்காக அழைக்கிறா, ஒரு வேதனை குரல் என்ன செய்யுது, கேட்குது. அப்ப அந்த சப்தத்தால தான் அந்த இடத்துல கொஞ்சம் தூரத்துல அவர்கள் இருவரும் நிற்கவும் கூட நான் போய் என்ன செய்கிறேன், எட்டி பார்க்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கள் கதறக்கூடிய அந்த கதறல், அவர்களுடைய அழுகை, அவர்களுடைய கூச்சல், இதுகளை எல்லாம் பார்த்து அவர்கள் மீது கருணை கொண்டு நான் என்னை கூட்டி சென்ற 2 பேர்கிட்ட என்ன கேள்வி கேட்டேன், ஏற்கனவே கேட்ட அந்த 2 கேள்வியும் கேட்கிறேன். என்னது? சுப்ஹானல்லாஹ் மா ஹாஉலா, இவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு வேதனை, இவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு வேதனை அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். எனக்கு எந்த விதமான பதிலும் அது தொடர்பாக அவர்கள் தரவில்லை. என்னை பார்த்து சொன்னார்கள், இன்தலிக் இன்தலிக், பார்த்து விட்டீர்களா, வாங்க போவோம், வாங்க போவோம், இங்கிருந்து போவோம் என்று என்னை கூப்பிட்டார்கள். அப்போ கூப்பிட்டதுக்கு பிறகு நான் என்ன செய்கிறேன், சரின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து நாங்கள் போகிறோம். போனால் ஃபஅதைனா அலா நஹரின், ஒரு ஆறு, ஒரு ஆற்றை நாங்கள் என்ன செய்கிறோம், கடந்து போக நேரிட்டது. ஒரு பெரிய ஆறு. அது ஆறு என்று என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அது ஆறு என்று சொல்ல முடியாது. காரணம் அஹ்மர மிஸ்ல தமி, அந்த ஆறே இரத்தமாக என்ன செஞ்சிருந்தது, நிரம்பி இருந்தது. இரத்த ஆறு. ஆறு என்று சொன்னா என்ன ஆறு இல்லை, வெறும் நீராறு அல்ல, அது என்ன ஆறு, இரத்தாறு, அஹ்மர் மின தமி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னார்கள். வஇதன் ஃபின் நஹரி ரஜுலுன் சாபிஹுன் யஸ்பஹு, அதுல நடு ஆற்றில இருந்து ஒரு ஆள் என்ன செய்யறாரு, நீந்திக்கிட்டு கரையை நோக்கி என்ன செய்யறாரு, வேகமாக வாராரு, எலச்சி வாராரு. வஇதன் அலா ஷத்தின் நஹரி ரஜுலுன், அதே நேரத்தில் அவர் அப்படி நேரா வார நேரத்தில் அந்த ஆற்றுடைய ஓரத்தில் என்ன செய்யறாரு, அந்த கரையில, ஆற்றுடைய அந்த கரையில ஒருத்தர் என்ன செய்யறாரு, நின்று கொண்டிருக்கிறாரு. நின்று கொண்டிருக்கிறவர் நிறைய கற்களை, பாறங்கற்களை, என்னது அந்த என்ன கல் சொல்றது, அந்த கான்கிரீட் கல் மாதிரி, அந்த மாதிரி அந்த கல்லை என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த தனக்கு கிட்ட சேர்த்து ஜமா இந்தஹு சஹ்ரா, நல்ல கட்டியான அந்த பாறங்கற்களை என்ன செய்யறாரு, அப்படியே சின்ன சின்ன கற்களை சேர்த்து வச்சிருக்கிறாரு. இவர் சரியா கரையை எலச்சி நீந்தி கரையை அடைவோன்னு சொல்லி மாச்சல் பட்டு வரக்கூடிய அவர் சரியா கரையை அடையிறதுக்கு கிட்ட ஆகிற நேரத்தை பார்த்து இந்த கரையில நிறைய கற்களை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறவர் அந்த கற்களை எடுத்து ஒவ்வொன்றாக அவரை நோக்கி அடிக்கிறாரு. அந்த கல் நேரா போய் என்ன செய்யுது, அவருடைய வாய்க்குள் போய் விழுகிறது. அந்த கல் பட்ட வேகம், அந்த கல் அவரை அப்படியே தள்ளி கொண்டு போய் எங்க திரும்ப நிப்பாட்டுது, எங்க இருந்து அவர் நீந்தி வந்தாரோ அந்த நடு ஆற்றுக்கு கொண்டு போய் என்ன செய்யுது, நிப்பாட்டுகிறது. இப்படி அவர் திரும்ப என்ன செய்யறாரு, அப்ப அந்த கல் போய் பற்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய வாயிலிருந்து ரத்தம் அடிக்கிறது. இப்படியே பல தடவைகள் நடக்குது. இப்ப திரும்ப இப்படி நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அவர்லேருந்து வடிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ரத்தம் இருக்குது, அந்த முழு ஆற்றையும் என்ன செய்து விட்டது, இரத்த ஆறாகவே மாற்றி விட்டது. அதை ஆறு என்று சொல்ல முடியாது, இரத்த ஆறு என்றே என்ன சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலையும் வச்சு என்ன செய்கிறாங்க, அவர் வார நேரமே என்ன செய்கிறாரு, உயிருக்கு போராடி கரையை அடைய போகிறோம் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் என்ன செய்கிறாரு, நீச்சல் அடிச்சுக்கிட்டு வராரு. அவருக்கு சரியாக கரையை எட்டுற நேரத்தில் பார்த்து அடித்து திரும்ப வந்த இடத்துக்கே போகிற அளவுக்கு வைக்கிறாங்கன்னு சொன்னால், அதுவும் அந்த கல் படுற நேரத்தில் வாய் செதையுது, வாயிலேருந்து வாய் பிஞ்சி போகுது, அப்படி ரத்தம் கொட்டுது. அப்போ இந்த காட்சிகளை பார்க்குற நேரத்தில் உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ஒரு காட்சி தானே இந்த காட்சி, ஒரு அகோரமான ஒரு பயங்கரமான காட்சி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏன் இவருக்கு இந்த நிலை அப்படின்னு கேட்கும் பொழுது கூட சுப்ஹானல்லாஹ், இந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக சொல்லக்கூடிய வார்த்தை சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையானவன். அந்த அல்லாஹ் ஏன் இவர்களுக்கு இப்படியான ஒரு நிலைமை நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதெல்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தை இன்தலிக் இன்தலிக், நாங்கள் இங்கே நின்று பார்த்தது போதும், வாங்க போவோம் என்று. ஃபன் தலக்னா, நாங்கள் என்ன செய்கிறோம், போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், நாம் போகிற பாதையிலேயே ஒரு ஆக்சிடென்ட்டு, ஒத்தண்ட கால் உடஞ்சி, இன்னொருத்தன் தின்னொன்ன வழி இல்லாமல் கிடக்கிறான், இன்னொருத்தனுக்கு ஃபிட்டு வந்து விழுந்து துடிக்கிறான், இன்னொருத்தன் ப்ரெஷரை ஏறி போயிட்டு மயங்கி விழுந்திருக்கிறான்டா. இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு போகிற நேரத்தில் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான மைண்ட் செட்டில் நாம் போவோம், எவ்வளோ டென்ஷனான ஒரு ஃபீலிங்கில் நம்ம போவோம். போகிற பாதையிலேயே ஒரு ஆக்சிடெண்ட்டை கண்டுட்டு போனாலும், கண்ணுக்கு முன்னால் ஒரு ஆக்சிடென்ட், பரிதாபமான ஒரு நிலையில் ஒரு உடல் அண்டி கிடக்குது ரோட்டில், இதை பார்த்துட்டு போனால் நம்ம என்ன செய்வோம், ஒரு பெரிய ஒரு யோசனை என்ன செய்வோம், நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி தான் போவோம். ஒரு ரிலாக்ஸான மூடில் போவோமா, ஒரு சந்தோஷமான ஹாப்பியான மூடில் போவோமா, இல்லை மூட் அவுட்டாக இருக்கும்.
என்ன செஞ்சிருக்கும்? மூட் அப்படியே மூட் அவுட் ஆகிருக்கும். அப்போ இந்த நிலை தான் போகும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டு என்ன செய்கிறார்கள்? வரும் பொழுது அந்த ரெண்டு பேரும் இவங்க இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே கூட்டிட்டு போகிறாங்க. அலா ரௌதத்தின் முஅத்தம்மத்தின் ஃபீஹா மின் குல்லி நௌரி ரபீஇ. ஒரு 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 பூங்காக்குழுக்கு என்ன செய்கிறாங்க? ஒரு ஃப்ளவர் கார்டனுக்குள்ளுக்கு என்ன செய்கிறாங்க? கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பொதுவாக என்ன செய்வோம்? நம்ம கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு, கொஞ்சம் ராகத்தாக இருக்கிறதுக்கு போகிற இடம் எது? கலர் கலராக பார்க்குறதுக்கு நம்ம அழகா நல்ல பசையிலண்டு பச்சை பசையிலண்டு செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு தானே அந்த மாதிரியான இடத்த பார்க்க. அப்போ இவ்வளோ தூரம் மூட விட்டாகி வார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதற்றமான ஒரு நிலை, கவலை தோய்ந்த ஒரு நிலை, வேதனையான காட்சிகள், அதுவும் படுபயங்கரமான வேதனையான காட்சிகளை பார்த்துட்டு வார ரசூலுல்லாவை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க? அப்படி கொஞ்சம் காம் பண்ணுறதுக்கு, அப்படி காமாக்கிறதுக்கு, அப்படி கொஞ்சம் என்னது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு, டென்ஷனை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ரசூலுல்லாவை ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளுக்க. ரசூலுல்லா பூந்தோட்டத்தை பார்த்ததோடையே இந்த ஹதீஸை சொல்கிறாங்க, நான் அந்த பூந்தோட்டத்துக்குள்ளுக்க பூந்தத்துக்கு பிறகு சுற்றி வளைத்து அப்படியே பார்க்கிறேன். மின் குல்லி நௌரி ரபீஇ, மலர் அந்த வசந்த காலத்தில் பூக்கக்கூடிய அனைத்து பூக்களும். உலகத்தில் சில பிரதேசத்தில் பூக்கிற பூ சில பிரதேசத்தில் என்ன செய்யாது? பூக்காது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரதேசங்களிலும் வசந்த காலங்களில் என்ன என்ன மலர்கள் எல்லாம் வித்தியாசமாக என்னது மலருமோ அந்த அனைத்து மலர்களும் என்ன செய்தது? அந்த பூந்தோட்டத்தில் ஒரே நிலையில் ஒரே நேரத்தில் எனக்கு காண கிடைத்தது. ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் எனக்கு என்ன செய்ய கிடைத்தது? காண கிடைத்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வைதன் பைன ظهري ரௌதா ரஜுலுன் தவீலுன். அந்த அழகான அந்த பூங்கா, அந்த பூங்காவுடைய நடுவில் ஒரு மனிதர் இருக்கிறார். ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் ரஜுல் தவீல், ஒரு நீளமான நல்ல என்னது ஒசரமான ஒரு ஆள். எந்த அளவுக்கு அவர் ஒசரம் என்று சொன்னால் லாக்காது அரா ரஸஹு தூலன் ஃபிஸ் ஸமா, ஆளுட முகம் எனக்கு விளங்குதில்லை. ஏண்டா வானத்துக்குள்ளுக்க போகிற அளவுக்கு அவருடைய முகம் எங்கே போயிருச்சு? வானத்துக்குள்ளுக்க போகிற அளவுக்கு இருக்குது. அப்போ அதனால ஆளுட முகம் விளங்குதில்லை. ஒரு பெரிய நீண்ட ஒரு ஆள் இருக்கிறாரு என்கிறது மட்டும்தான் எனக்கு என்ன செய்து விளையுது. அவரை சுற்றி வைதன் ஹவுல ரஜுலி மின் அக்ஸர மின் வில்தான் ரஐத்துஹும் கத். சிறுவர்கள் என்ன செய்கிறார்கள்? சிறுவர்கள் அவரை சூழ இருக்கிறார்கள். ஆனால் ஆள் யாருன்னு விளங்குது? ஒரு ஆள் என்று விளங்குது. அவருடைய முகம் அப்படி வானத்துக்கு மேலே போனதுனால, ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால எனக்கு அவருடைய முகம் யார் இவர் யார் ஆள்ண்டு அடையாளங்கான என்னால் முடியல. குல் தூ, அப்போ நான் கேட்டேன் இந்த ரெண்டு பேர்ட்டையும், என்னை கூட்டிகிட்டு போன ரெண்டு பேர்ட்டையும், மஹாதா ஒமஹாவுலா, இவர் யாரு? இந்த நீண்ட உயர்ந்த மனிதர் இவர் யாரு? இந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அவரை சுற்றி இருக்குது. இந்த சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் யார் என்று நான் என்ன செய்தேன்? நான் அவர்கள் அந்த கூட்டிகிட்டு போன ரெண்டு பேர்ட்டையும் நான் கேட்டேன். அந்த ரெண்டு பேரும் என்ன செய்யலை எனக்கு ஏற்கனவே எப்படி நான்கு அந்த காட்சிகளையும் விளங்கப்படுத்தலையோ அதை மாதிரி இந்த இடத்துல கேட்ட கேள்வியும் அவர்கள் எனக்கு என்ன செய்யலை? விளங்கப்படுத்தலை. அவர்கள் என்னை நோக்கி சொன்னார்கள், இந்தலிக் பார்த்தாச்சு தானே போவோம், பார்த்தாச்சு தானே இப்போ இங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லி என்னை அழைத்தார்கள். ஃபன் தலக்னா, என்ன செய்தேன்? அந்த பூங்காவுக்குள்ளுக்கே இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? போய்கிட்டு இருக்கிறேன். இல்லைங்கதா? பூங்காவில் ரெண்டு விஷயம். என்ன ரெண்டு விஷயம்? முதலாவது விஷயம் என்னது? பூங்காவில் ரெண்டு முக்கியமான விஷயம். என்ன ரெண்டு முக்கியமான விஷயம்? என்னது? உலகத்தில் பல வித்தியாசமான பிரதேசங்களில் மலரக்கூடிய எல்லா மலர்களும் ஒரே இடத்துல அங்கே என்ன செய்யுது? காண கிடைக்கிறது. இது ஒரு ஆச்சரியமான வியப்பான ஒரு விஷயம். அதே நேரத்தில் ஒரு நீண்ட உயரமான மனிதர், அவருடைய முகம் விளங்குதில், அவரை சூழ சிறுவர்கள் இருக்கிறது. அப்போ அது ஒரு ரெண்டாவது ஒரு இன்சிடென்ட் உண்டு. அதையும் சொன்னாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? என்னை கூப்பிட்டாங்க, பார்த்தாச்சு தானே போதும் போவோம் என்று சொல்லி என்னை கூப்பிட்டு அந்த 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 தோட்டத்துக்குள்ளுக்க ரவுதா அந்த கார்டனுக்குள்ளுக்க போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் தௌஹா, என்னது? நாங்கள் ஃபஅதைனா தௌஹத்தின் அதீமத்தின், நாங்கள் ஒரு தௌஹா கிட்ட இருந்தோம். தௌஹா அப்படின்னு சொன்னால் பெரும் விருட்சமான ஒரு மரம், பெரும் விருட்சமான ஆழமான நல்ல அகலமான நிறைய கிளைகளை பரப்பி இருக்கக்கூடிய பெரும் பெரும் விசாலமான பிரான்ச்சஸை கொண்ட ஒரு விருட்சமான ஒரு மரம். அந்த மரத்துக்கிட்ட நாங்கள் என்ன செஞ்சோம்? வந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரத்தை பார்த்துவிட்டு சொன்னார்கள், வர்ணித்தார்கள், லம் அர தௌஹத்தன் கத் அஅதம மின் ஹாதா வலா அஹ்ஸன். நான் உலகத்தில் பல பகுதிகளுக்கு என்ன செய்திருக்கிறேன்? நபியாக ஆகும் போதே ஷாமுக்கு அங்கே இங்கெல்லாம் தன்னுடைய என்னது சாச்சாமார் பெரியப்பாமாரோட போயிருக்கிறாங்க தானே, சின்னப்பாவோட பெரியப்பாவோட எல்லாம் போயிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க,
நான் பல பிரதேசங்கள் போயிருக்கிறேன். அப்போ நிறைய பெரிய பெரிய மரங்களையும் கூட நான் என்ன செய்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன். ஆனால் இதனை போன்ற பிரமாண்டமான விருட்சமான மிக அழகான பிரமாண்டமான விருட்சமான வலா அஹ்சன் மிக அழகான ஒரு மரத்தை நான் என்ன செய்ததில்லை. அவ்வளோ ஒரு அந்த மரத்தை பார்க்குற நேரத்தில் ஒரு நல்ல அட்ராக்டிவாக இருக்குது. அப்படி மனங்கொள்ளாத ஒரு காட்சியாக என்ன செய்யுது, ரொம்ப அழகாக இருக்குது. பூரிப்படையக்கூடிய அளவுக்கு என்ன செய்யுது, ஒரு அழகான விசாலமான பிரமாண்டமான ஒரு மரம் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இப்படியான ஒரு மரத்தை கண்டேன். விளங்குதா? அப்போ அந்த மரத்தில் ரெண்டு விசேஷம் என்ன அந்த மரத்தில்? ஒன்று பிரமாண்டம் விசாலமானது பெரியது, மற்றது ரொம்ப அழகானது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த மரத்தை இப்படி பார்த்துக்கிட்டே இப்படி நான் இருக்கிறேன். அந்த மரத்துடைய அவ்வளோ என்னது ஒரு நல்ல அழகான ஒரு மரம், அவ்வளோ பெரிய ஒரு மரம். அப்போ அந்த மரத்தை நான் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க, என்ன பார்க்குறீங்க, இருக்கா ஏறுங்க மரத்துக்கு மேலே அப்படின்னாங்க. அப்போ எப்படி இருக்கும், மரத்துக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கிறதே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எல்லோரும் என்ன நினைப்போம், கொஞ்சம் இந்த மரத்துக்கு மேலே ஏறி பார்த்தா என்ன நல்லா இருக்குமோன்னு யோசிப்போம். அப்போ மிக விசாலமான மிக அழகான ஒரு மரம். என்னைய பார்த்து ரெண்டு பேரும் சொன்னாங்க, இருக்கா என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஏறுங்கன்னு. அப்போ ஏறுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு அவர்களோடு சேர்ந்து ஃபர்த்தக்கைனா, அவங்களுக்கு தெரியும் எந்த ரூட்டில் ஏறணுண்டு. அப்போ அவர்கள் ஏறும்பொழுது அவர்களோடு சேர்ந்து நான் என்ன செய்கிறேன், அவர்களோடு சேர்ந்து நான் ஏறுகிறேன். ஏறினா அந்த மரத்தில் அந்த கிளைகள் பரப்பியிருக்கிற அந்த மேல் பொட்டொண்டு இருக்குமே, அந்த பொட்டுக்கிட்ட நாங்கள் அப்படியே வந்து நிற்கிறோம். அந்த இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்குது, பெரிய மதில் அமைக்கப்பட்ட ஒரு சிட்டியே இருக்குது. என்ன செய்யுது, மரத்துக்கு மேலே ஏறி வந்தால் அந்த கிளைகள் எல்லாம் மேல் துண்டில் இருந்து இப்படி பரவி இருக்குமே, அந்த மேல் துண்டில் அந்த நடுத்துண்டில் ஸ்பாட்டில் என்ன ஆகியிருக்குதுன்னு சொன்னால், சுற்றி வர மதில் அடிச்சிருக்குது. இலா மதீனத்தின் மபினியத்தின் பிலபினி ஜஹபின் வலபினி ஃபித்தாத்தின். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கோல்டு சில்வர் இந்த கற்களால் ஒரு நகரமே என்ன மதீனா, ஒரு நகரமே ஒரு பெரிய சிட்டியே என்ன செய்யப்பட்டிருக்குது, மதீனா என்னது ஒரு சிட்டியே அமைக்கப்பட்டிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஃபஅத்தைனா பாபல் மதீனா, அந்த சிட்டியிட அந்த சுற்றி வர அடிச்சிருக்கிறாங்களே மதில், அப்போ அதில் ஒரு பெரிய கேட்டுக்கு முன்னுக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் எல்லாரும் வந்து நின்றோம். அப்போ வந்து நின்றதுக்கு பிறகு என்னோடு வந்தவர்கள் எல்லாரும் ஃபஸ்ட் ஆஃப் தஹ்னா திறங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க, திறக்க சொல்லி கேட்டார்கள். கேட்டதுடைய ஃபஃபுத்திஹ லனா, எங்களுக்கு அந்த கதவு என்ன செய்யப்படுது, அந்த மிக விசாலமான அந்த கதவு, அந்த நகரத்துடைய மதிலில் அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விசாலமான கதவு என்ன செய்யப்படுகிறது, எங்களுக்கு திறந்து தரப்படுகிறது. திறந்து தரப்பட்டோடனே ஃபதஹல்னாஹா, நாங்கள் அந்த கதவுக்குள்ளுக்கு அப்படி நுழைஞ்சதோடையே ஃபதலக்கானா, எங்களை நோக்கி ரிஜாலுன், சிலர் வந்தார்கள். அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், ஷத்துரும் மின் ஹல்கிஹிம் க அஹ்சனி மா அன்தராயின் வ ஷத்துரும் மின்ஹும் க அக்பஹி மா அன்தராயின். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த முன்னோக்கி எங்களை சிலர் வந்தார்கள். வந்தவர்களுடைய உடலில் ஒரு பாகம் அழகோ அழகு, வர்ணிக்க முடியாத அழகு. அதே உடலில் இன்னொரு பகுதி அலங்கோலமோ அசிங்கம், அதனை விவரிக்க முடியாத அளவுக்கு, இதற்கு முன்னால் யாருமே கண்டிருக்காத அளவுக்கு என்னது அலங்கோலமான ஒரு பகுதி. அப்போ ஒரு உடல், அதனுடைய இரண்டு பகுதியில் ஒரு பகுதி பார்க்க அழகு, அவ்வளவு அழகு, ஆனால் இன்னொரு பகுதி கடும் அசிங்கமான ஒரு அலங்கோலமான ஒரு பகுதியாக என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. காலாலகும், என்னோட வந்த ரெண்டு பேரும் அந்த வந்தாங்களே கதவை திறந்ததோடு எங்களை முன்னோக்கி வந்தாங்களே, ஒரு பகுதி அசிங்கமாகவும் ஒரு பகுதி அழகாகவும் உள்ள அவர்களை பார்த்து என்னையோட வந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க, அவங்கள பார்த்து, இத்ஹபு, போங்க ஓடி போங்க, ஃபகஉ ஃபீ ஸாலிக நஹரி, அந்த மதீனா சிட்டிக்குள்ளுக்கு ஒரு நதி ஒன்று ஓடுது, அந்த சிட்டிக்குள்ளுக்க ஒரு நதி ஒன்று என்ன சொன்னாங்க, ஓடி போங்க, நீங்கள் ஓடி போயிட்டு அந்த நதியில் விழலையா, அந்த நதியில் விழுந்துட்டு என்ன செய்யுங்க வாங்க என்றாங்க. அவர்களும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த நதியில் என்ன செஞ்சாங்க, போய் விழுந்தாங்க. இவங்க அந்த நதியில் போய் விழும் பொழுது நானும் பின்னால் என்ன செஞ்சேன், நானும் பின்னால் வேகமாக போயிட்டு அந்த நதியை சற்று எற்றி பார்த்தேன். அந்த நதியை சற்று எற்றி பார்த்தேன். கஅன்னமா அஹுல் மஹது ஃபில் பயாதி, பால் என்ன பால், அந்த பாலை விட கடும் வெண்ணிறமாக என்ன செய்தது அந்த நதியுடைய நீர் இருந்தது. அப்படி ஏற்கனவே பார்த்த நதி, நீர் என்ற நீர் கடும்
இரத்த நதியாக என்ன இருந்துச்சு. இது பால் என்ன பால், பாலை விட கடும் வெண்ணிறமாக என்ன செஞ்சிச்சு இந்த நதியுடைய நிறம் இருந்துச்சு. ஃபதஹபு ஃபவகஉ ஃபீஹி ثم رجعوا இலைனா ஃபகத் ذهب ذلك السوء عنهم فصاروا في احسن صورة. அவர்கள் போய் விழுந்துவிட்டு வந்தார்கள். வந்தவர்களை பார்த்தால் ஆரம்பத்தில் இருந்த அழகை விட முழு உடலும் என்ன செய்தது, மிக அழகானதாக என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, காலாலி என்னை கூட்டி போன 2 பேரும் என்கிட்ட கேட்டாங்க, இப்போ நாங்கள் இருக்கிற இடம் என்ன இடம் தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் மரத்துக்கு மேலே ஒரு மதீனா, ஒரு சிட்டியில் நாங்கள் இருக்கிறோம், அப்படி தானே? அந்த சிட்டியில் குறுக்கால என்ன செய்யுது, ஒரு நதி ஒன்று ஓடுது, ஒரு ஆறு ஒன்று ஓடுது. இப்போ நாங்கள் இருக்கிற இந்த இடம் என்ன இடம் தெரியுமா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போன 2 பேரும் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. கேட்டதுக்கு நான் இவர் என்ன சொன்னார், தெரியாது அப்படின்னதோடையே அவங்க என்ன பதில் சொன்னாங்க, இது என்ன இடம், என்ன இடம், என்ன இடம் சொல்லுங்க, சொர்க்கம், என்ன இடம், இதுதான் ஜன்னத்து அதின், இது அதின் என்கிற சொர்க்கம் அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க, இதுதான் அதின் அப்படிங்கிற சொர்க்கம் அப்படின்னு சொல்லி, காலாலி ஹாதிஹி ஜன்னத்து அதின் அப்படின்னு சொல்லிட்டு, இதான் ஜன்னத்து அதின் அப்படின்னு நான் அசந்து போகிறதுக்குள்ளுக்க முன்னுக்க என்ன செஞ்சது, ஒன்றை காட்டினார்கள். அந்த அந்த சிட்டியில் இப்போ அந்த ஆற்றுக்கிட்ட நாங்கள் இருக்கிறோம், ஆறு குறுக்கால ஓடுது. அப்புறம் சொல்ல இதுதான் ஜன்னத்து ஆதின் என்று சொன்னதுடைய இப்போ குர்ஆனில் எத்தனை வசனம் வருது, ஜன்னத்து ஆதின், ஜன்னாத்து ஆதின், அதனுடைய சொர்க்கம், அதனுடைய சொர்க்கங்கள் என்றெல்லாம் நிறைய வருது தானே. அப்போ இதான் ஜன்னத்து ஆதின் அப்படின்னு அந்த அந்த என்னது அந்த வார்த்தையுடைய சந்தோஷத்தில் அப்படியே திளைச்சி இருக்கிறேன்னா என்னை உடனே காட்டினாங்க, இங்கே பாருங்கன்னு என்னை தட்டி சொன்னாங்க, ஹாதா மன்சிலுக்க, எதிர்த்தாப்புல ஒன்றை காட்டி சொன்னாங்க, ஹாதா ஹாதா மன்சிலுக்க, அதுதான் உங்களோட வீடு அப்படின்ட்டு. அப்போ இது ஜன்னத்து அதுன்றதோடையே அப்படி நம்ம சுருக்கத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஆனந்தத்தில் திளைச்சிருக்கிறாங்க. இது திளைச்சிருக்கிறவங்கள பாரு தட்டி சொன்னாங்க, அதோ பாருங்க முன்னுக்கு ஹாதா மன்சிலுக்க, அதுதான் உங்களோட வீடு அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார்கள். ஃபசமா பசரி சொஉதா, ஃபசமா பசரி, ஃபசமா பசரி சொஉதா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் மேலும் கீழும் மேலும் கீழும் மேலும் கீழும் அளந்து திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தேன். முன்னு கொண்ட காட்டி சொன்னாங்களே, இதுதான் அவங்களோட வீடு என்றார்கள். இதுதான் அவங்களோட வீடுன்னு சொன்னத நான் மேலும் கீழும் பார்வை இப்படி மேலே கீழே மேலே கீழே அசந்து திரும்ப 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 அதை பார்த்து கொண்டிருந்தேன். இதன் இது என்ன வீடுங்கிறாங்க, இவங்க என்ன வீடுங்கிறாங்க. இதன் கஸ்ருன் மிஸ்டர் ரபாபத்தில் பையதா, மிஸ்டர் ரபாபத்தில் பையதா, அது வீடு அல்ல, அது ஒரு பெரிய அரண்மனை, அது ஒரு பெரிய ஒரு பேலஸ். அந்த பேலஸுடைய வெளி தோற்றம் எப்படி இருக்கு தெரியுமா, கடும் வெண்ணிற மேகத்தை போல என்ன செய்தது, கடும் வெண்ணிற மேகத்தை போல அதனுடைய வெளித்தோற்ற காட்சி என்ன செய்து இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டு சொன்னாங்க, காலாலி ஹாதா மன்சிலுக்க குல்து லஹுமா. அப்போ திரும்ப என்ன சொல்றாங்க, இதான் உன மன்சில்னு சொல்லியாச்சு இல்லைங்கடா. வீடு என்கிறதுக்கும் பேலஸ்ங்கிறதுக்கும் எவ்வளோ தூரமான ஒரு வார்த்தை. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, இதுதான் அவங்களோட இல்லம், இதுதான் அவங்களோட ஹவுஸ், இதுதான் அவங்களோட வீடு என்றதோடையே இவர் மேலெங்கிலையும் பார்த்துட்டு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அது வீடு அல்லப்பா, அது ஒரு பெரிய பேலஸ், அது ஒரு பெரிய ஐட வெளி தோற்றமே எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இப்போ கப்பல் ஷேப்பில் அடிப்பான், ஃப்ளைட் ஷேப்பில் அடிப்பான், அவ்வளோ ஒவ்வொரு ஷேப்பில் அடிக்கிறேன். இது எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா மேகத்தை போன்ற வடிவத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குது, வெண்ணிற மேகத்தை போன்ற வடிவத்தில் கிளவுட் மாதிரி என்ன செய்யப்பட்டிருக்கு, அவ்வளோ அழகாக என்ன செய்யப்பட்டிருக்குது, அடிக்கப்பட்டிருக்கிறது, டிசைன் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு அப்படி அதை பார்த்துக்கிட்டு இப்படி திளைச்சிக்கிட்டு திரும்ப தட்டி அவங்க சொன்னாங்க, ஹாதா மன்சிலுக்க, இதுதான் உங்களோட வீடு, நல்லா பார்த்துக்கோங்கன்றதுடைய குல்து லஹுமா. எனக்கு அப்படி ஏன வீட்டை எனக்கு காட்டி தந்தாங்களே, என்ன வீட்டை எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொன்ன மாதிரி தானே. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை, பூரிப்பான ஒரு செய்தியை சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் உடனே அவங்க 2 பேரையும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி எனக்கு சொன்னதுனால நான் டக்குன்னு அந்த 2 பேரையும் பார்த்து சொன்னேன், பாரக்கல்லாஹு லக்குமா, அல்லாஹ் அவங்க 2 பேருக்கும் பரக்கத் செய்யட்டும். ஒரு இதை விட சந்தோஷம் பண்ணிருக்குதா, இதை விட சந்தோஷம் பண்ணிருக்குதா, பாரக்கல்லாஹு ஃபீக்குமா, அல்லாஹ் அவங்க 2 பேருக்கும் பரக்கத் செய்வான். அல்லாஹுக்காக வேண்டி ஃபதரானி பாது ஹொலுஹு, என்னை விடுங்க, நான் என் வீடு தானே நான் போய்ட்டு பார்த்துட்டு வரேன். அல்லாஹ் 2 பேருக்கும் பரக்கத் செய்யட்டும், இது என் வீடு தானே, ஃபதரானி என்னை விடுங்க, ஃபாது ஹொலுகுமா, நான் போயிட்டு நான் அந்த என்னை வீட்டை நான் பார்க்குறேன், என்னை விட்ட நான் பார்க்குறேன், யாரை விட்டையும் நான் பார்க்குறேன், என்னை விட்ட நான் பார்க்குறேன். அப்போ 2 பேரும் சொன்னாங்க, கொஞ்சம் இருங்க,
அம்மல் அன்ஃபலா இப்போ எல்லாம் இயலாது. இப்போ எல்லாம் என்னது, இப்போ எல்லாம் உங்களுக்கு இப்போ இயலாது. அந்த தாகிலும் நீங்கள் தான் அதில் போவீங்க, அது ஓடக்கூடனா. ஆனால் இப்போ இயலாது, ஆனால் இப்போ இயலாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, எனக்கு சொல்லிட்டாங்க. குல்துலஹுமா, அப்போ நான் அந்த இடத்துல வச்சு திரும்ப கேட்டேன். ஃபஇன்னி ரஐத்து முன்துல் லைல அஜபா, நாங்கள் வந்து இந்த பயணம் இருக்குது, இதில் நிறைய ஆச்சரியமான விஷயங்களை பார்த்தோமே, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் பொழுது அந்த 2 பேரும் முதலாவது என்ன தெரியுமா செஞ்சாங்க, நாங்கள் 2 பேரும் யாருன்னு தெரியுமா என்று முதலாவது அவங்க 2 பேரையும் என்ன செய்கிறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் அவர் சொல்கிறார், நான் ஜிப்ரீல், இவர் யார், நான் ஜிப்ரீல், இவர் மீகாயில், இவர் யார், இவர் மீகாயில் என்று சொல்லிட்டு நேற்று நீங்கள் கண்ணீங்களே, கண்ட நிகழ்வுகள்லாம் என்னண்டா, ஃபமா ஹாதல்லதி ரஐத் இன்னா சனுக்பிருக் அம்மா ரஜுல் அவ்வல், முதலாவது நீங்கள் கண்ணீங்களே தூங்கிக்கிட்டு இருந்தார், அவருடைய தூக்கத்தை கலைக்கும் வண்ணம் அவரை கடும் வேதனை கொடுக்கப்பட்டு கலைக்கப்படுகிறது. எப்படி நீ தூங்க விட்டு தான் அவனுக்கு என்ன செய்கிறது, தண்டனை தாரது என்ற மாதிரி தூங்க விட்டு அவரை கல்லை வீசி அடித்து அவருக்கு நோவினை துன்புறுத்தல் செய்யப்பட்டு அவரை பதற வைத்து அவரை விழிக்க வச்சு இப்படி ஒரு வேதனை செய்யப்பட்டது நீங்கள் கண்ணீங்களே, இவர் வேறு யாரும் இல்லை. இவர் யார் என்று சொன்னால் ஃபஇன்னஹு அர்ரஜுல் யஅஹுதுல் குர்ஆன ஃபயர்ஃபுதுஹு வயனாமு அனிஸ் ஸலாத்தில் மக்தூபா. இவர் யார் என்று சொன்னால் இவர் குர்ஆனை நன்கு கற்று தேர்ந்தவர், இவர் குர்ஆனை நன்கு கற்று தேர்ந்த ஒருவர். அப்போ இவர் என்ன செஞ்சார், குர்ஆனில் தொழுகையை பற்றி எவ்வளவோ சொல்லப்பட்டிருக்குது, குர்ஆனில் தொழுகையுடைய முக்கியத்துவம், தொழுகையுடைய பலாபலன்கள், தொழுகையுடைய சிறப்பம்சங்கள், அப்போ இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கத்தக்கன இவர் என்ன செஞ்சார், சுபஹுடைய தொழுகை, குறிப்பாக ஃபர்தான தொழுகைகள், இதை விட்டு அவர் என்ன செய்து விடுவார், தூக்கத்தை காரணம் காட்டி தொழமாட்டார். என்னது, தூக்கத்தை காரணம் காட்டி தொழமாட்டார். தூக்கத்தை காரணமாக வச்சாரு தொழாமல், நான் தொழாமல் இருக்கிறதுக்கு தூக்கம்ங்கிறது எது, என்னது, இப்போ நம்ம விழிச்சிருந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற மாதிரியா, ஒரு கடையில் வேலை செய்கிற மாதிரியா, இல்லை. தூக்கம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு என்னது, ஒன்றுமே விளங்காது, அப்படித்தானே. தூங்கினா ஹதீஸ்லேயும் வந்திருக்குது, நீங்கள் மிச்சம் டயர்டாகினீங்க, தூங்க வேண்டிய நிர்பந்தத்தில் தூங்கிட்டீங்க, அந்த தூக்கத்தால் உங்களுக்கு என்ன செய்யலை, தொழுகை கூட அடிபட்டு போனால் நீங்கள் என்ன செய்யலாம், தூங்கி எழுந்த உடனேயே உங்களுக்கு அந்த தொழுகையை தொழலாம். ஆனால் இவருடைய வலிமையான காரணமே என்னதுதான், தூக்கம்தான். தூக்கத்தை அப்போ தூக்கமாக இருந்தால் ஒரு மனுஷனுக்கு பொதுவாக ஒன்றுமே விளங்காது. ஆனால் அதே வலிமையான காரணமாக ஆக்கிறவனுக்கு இந்த நிலைமைண்டா, விழிச்சு இருந்து நல்லா கடையில் தொழில் செஞ்சுக்கிறான், பாங்க சத்தம் கேட்குறான், போகாமல் இருக்கிறவனுக்கு என்ன நிலைமையாக இருக்கும், நல்லா வெளிப்பாக தெளிவாக இருந்து போகாமல் இருக்கிறவனுக்கு என்ன நிலைமையாக இருக்கும். நல்ல 4 பேரோட உட்காந்து கதைன்னு வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வார நேரத்தில் அப்படி வச்சாச்சு, அவங்களுடைய கழிச்சிருக்கிற மகரிபும் இல்லை இஷாவும் இல்லை, அப்போ இவன் நிலைமை எப்படியா இருக்கும், அப்போ இவன் நிலைமை எப்படியா இருக்கு, தெளிவாக இருக்கிறான், காதில் வாங்க சத்தம் கேட்குது. அப்போ தூக்கத்தில் இருக்கிறவனுக்கு இஸ்லாத்தில் சலுகை கொடுக்கப்பட்டும் வளமையான ஒரு காரணமாக தூக்கத்தை இவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் ஒரு அசட்டுத்தனம், ஒரு பொடுப்போக்கு, ஒரு சோம்பேறித்தனமாக தூக்கத்தை ஆக்கிக்கொண்டார். வளமையாகவே இப்படி ஆக்கி கொண்டதுனால இவருக்கு என்னது, நீ தூக்கத்தினை காரணம் காட்டி தொழுகையை வேணுமென்று இப்படி பழக்கமாகி விட்டாய், சரி உனக்கு அதை வச்சு என்னது, உனக்கு அதை வைத்தே உனக்கு தண்டனை தரப்படுகிறது என்று சொல்லி என்ன செய்யப்படும். சாதாரணமாக ஒருத்தன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுல இப்படி தட்டி எழுப்பாட்டினாலே அந்த நாள் அப்படி தலைவர்த்தமாக இருக்கும், அப்படி நல்லா மூட் அவுட்டாக இருக்குமே, பதறி எழுமினது, தூக்கத்துலேருந்து பதறி எழுமினது, கொஞ்சம் ரிலாக்ஸாக ஏதோ கொஞ்சம் எலும்புங்க, டைம் ஆயிடுச்சு எலும்புங்க, அப்படி தட்டி அப்படி கொஞ்சம் கூலாக அப்படி எழுமினா தான் கொஞ்சமாவது என்ன செய்யலாம், உற்சாகம் இருக்கலாம். இது இப்படி தட்டி எழுமினா அப்படி பதறி எழுமினவர் அந்த நாள் அப்படி தலைவர்த்தமாக இருக்கும், அப்படியே இல்லையா. அப்போ இது தூங்க விட்டு கல்லால் அடிக்கிறேன்டா, தூங்க விட்டு இல்லை சிரிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை, ஒரு நாங்கள் பதற வேண்டிய ஏன்னா சிந்தனைக்கு எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி. அவன் தூக்கத்தால் மிஸ் ஆகிறதுக்கு ஒரு சலுகை தரப்பட்டும் தூக்கத்தை வலிமையான காரணமாகவே ஆக்கி கொண்டு இருப்பவனுக்கு இந்த நிலைமைண்டா, தெளிவாக அதான காதில் கேட்குற நேரத்தில் போகாமல் இருக்கிறவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான், எவ்வளோ பெரிய ஒரு குற்றவாளியாக இருப்பான், எவ்வளோ கயிறுகளையும் பறக்கத்தைகளையும் வாழ்க்கையில் இழக்கக்கூடிய ஒருத்தனாக இருப்பான், எவ்வளோ தருத்திரியம் பிடிச்ச ஒரு முசீபத்து பிடிச்சவனாக இருப்பான். யோசிச்சு பாருங்க, தொழுகை இல்லாதவன், ஜமாத்தோட தொழுகை இல்லாதவன். அப்போ இதை நாம் என்ன செய்யணும், இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக ஒரு துல்லியமான பாயிண்ட்டை உணர்த்தி, அப்போ மற்ற விஷயங்களை நீங்கள் எவ்வளோ பாரதூரம்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், விளங்கப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுண்டா, அவர் சொன்னார்,
இரண்டாவதாக நீங்கள் கண்டீங்களே, ஒருத்தருக்கு ஒரு கொக்கி மாதிரி ஒரு இரும்பு கம்பியை கொண்டு வந்து அவருடைய வாயில் குத்தி வெளியே எடுக்கப்படுகிறது, அப்படி கீறி கிழிக்கப்படுகிறது, முகமே சிதைக்கப்படுகிறது, ஒவ்வொரு பகுதியாக சிதைக்கப்படுகிறது. அப்போ அதை பார்த்தீங்களே, இவர் யார் தெரியுமா? இவர் வேற யாரும் இல்லை, இவர் வந்து கொண்டு யகுது மிம்பைத்திஹி ஃபயக்திபுல் கதிபத்தை தப்லுகுல் ஆஃபாக். இவர் ஒரு பொய் செய்தியை எவ்வளவு தூரம் பரப்பேலுமோ அவ்வளவு தூரம் பரப்பியவர். ஒரு பொய் தகவலை எவ்வளவு தூரம், அதுவும் ஹதீஸ்ல எப்படி வருது, ஆஃபாக், உலகத்தின் 4 திக்குக்கும் என்னது செல்லக்கூடிய அளவு. அந்த காலத்தில் அப்படி ஒரு மெசேஜ் ஒன்று போய் அடைகிறது ரொம்ப கஷ்டம், அப்படித்தானே ரசூலுல்லாஹ் சொல்கிற காலத்தில். ஏன்னா அப்படி டக்குன்னு மெசேஜ் பரவக்கூடிய செய்தி இதில் கடும் கஷ்டம். இந்த காலத்தில் பாருங்கள், ஒரு 100 குரூப்பில் இருப்பான்டா, ஒரு குரூப்லேயே 1000 பேர் இருந்தால் 1,00,000 பேருக்கு போயிடும். ஒரு குரூப்லேயே முழு உலகத்தில் இருக்கிற எல்லா நாளும் இருப்பானுவன், அப்படி தானே? அப்போ முழு உலகத்துக்கும் டக்குட்டு கொஞ்சம் நேரத்தில் மெசேஜ் போய், அப்போ என்னடா பார்க்கறது இல்லை, இது உண்மையா பொய்யா என்கிறது என்ன செய்யறதில்லை, விசாரித்து பார்க்கறது இல்லை. அப்போ அதை பரப்பி விட்டுறது, அதை என்ன செஞ்சிடறே, பரப்பி விட்டுறது. இது சாதாரணமாக பொய்யரை பரப்பினா ஏன் கூடாது? அதனால் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். பொய்யை ஏன் பரப்பக்கூடாது, ஏன் பொய் சொல்லக்கூடாது? பொய்ங்கிறது பிறருடைய நம்பிக்கையை அப்படி என்ன செஞ்சிருது, இல்லாமலாக்கிறது. அவ பொய் கூடாது, பொய் மிகப்பெரிய ஹராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னா, இந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, சுனன் திர்மிதியில் சஹீஹ் சுனன் இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பண்புகளிலேயே மிக வெறுக்கத்தக்க பண்பாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் காணப்பட்ட ஒரு பண்பு, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் விருப்பமில்லாத அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பண்பு தான் என்னது, அல் கதிப், என்னது பொய் சொல்கிறது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பொய்யை வெறுத்தாங்கண்டா, இதத்தலா அலா அஹ்லி பைத்திஹி இதா ரஆ அஹதன் கதிப கிஸ்பத்தன், வீட்டுக்குள்ளுக்க கூட இருக்கக்கூடியவர்களில் யாராவது ஒருத்தர் ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க என்று சொன்னால் ஃபாரத அன்ஹு, ரசூலுல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டார்கள், முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். நீ பொய்யை சொல்லிட்டியே, பொய் பேசுறியே, ஏமாத்திட்டியே என்ன, ஃபாரத அன்ஹு, முகத்தை திருப்பிக் கொள்வார்கள், அவருடைய முகத்தை கூட பார்க்க மாட்டார்கள். ஹத்தா யுஹதீஸ தௌபத்தன், இப்னு மாஜால வருது, சுனன் திர்மிதில வருது, ஹத்தா யுஹதீஸ தௌபத்தன், யா ரசூலல்லாஹ் இதுக்கு அப்புறம் நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு தௌபாவை வெளிப்படுத்துகின்ற வரைக்கும் அவரோட முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க, அவனோட முகத்தை கூட. அப்போ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் என்கிற அந்த குணத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, வெறுத்து. இது சாதாரணமாக ஒரு மனிதன் சொல்கிற பொய். அல்லாஹ்ட மேலே ரசூலுல்லாஹ் மேலே பொய்யை சொன்னால் அப்போ எவ்வளோ பெரிய அபாண்டமாக இருக்கும். அல்லாஹ்ட மேலே ரசூல்ட மேலே வந்து பார்க்குறை, ரமலானுடைய செய்தியை யார் 100 பேருக்கு பரப்புவாரோ அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று வந்ததோடையே என்ன, ரமலான் நோம்பு பிடிக்காட்டியும் குர்ஆன் ஓதாட்டியும் ஒன்றும் செய்யாட்டியும் செய்தியை பரப்பினாலே என்ன, அதுலேயும் பிளாக்மெயில் பண்ணி சில மெசேஜ் வரும். முந்தி வந்துச்சு, நானும் சின்னத்தில் என்ன செஞ்சேன்னா, பெரிய பல்ல வந்து கொண்டு இப்போ இதை தாளெல்லாம் அடித்து பங்குட்டோம். என்னது, ஒரு சலவாத் ஒன்று சொல்லி மதீனாவில் இந்த சலவாத் வந்து கொண்டு ஒருத்தர் வந்து கொண்டு கணக்கெடுக்காமல் விட்டதுனால ரத்த வாந்தி எடுத்து செத்தாருண்டு. என்னடா இது, இப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி அந்த செலவாது என்ன இப்போ பிரிண்ட் அவுட் அடித்து கொடுக்கணுமா? கடைசியில் நானே என்ன செஞ்சோம்னா 500 தாளை பிரிண்ட் அவுட் அடித்து பள்ளிவாசலேருந்து பங்குட்டோம். பெத்தவாதி எடுத்து சாவேணுமா? சாதாரண எதிர்பாராம சும்மா நல்ல நிலைமையில் இருக்கிற மௌத்து வந்தாலும் பரவாயில்ல, ரத்தவாந்தி எடுத்து சாவணுமா அப்படின்னு அப்படியெல்லாம் என்னது பிளாக்மெயில் பண்ணியெல்லாம் சில விஷயம். பிறகு தேடி பார்த்தாக்கா அப்படி ஒரு செலவாத்தே இல்லை. ஹதீஸ் குர்ஆன்ல எங்க ஹதீஸ் கித்தாப்லையும் இல்லை, வரலாறுலையும் இல்லை. சாதாரண பலகீனம் எழுதப்பட்ட கித்தாபுகள் இதெல்லாம் சாதாரண பலவீனமான ஹதீஸ், அதில் போய் பார்த்தா அதுலேயும் இல்லை. சரி, அதுலேயும் இல்லாடையும் பரவாயில்ல. சரி, இமாம்கள் எழுதிக்கிறாங்க அல் மௌதுஆத், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் உண்டு. இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை இமாம்கள் தொகுத்திருக்கிறாங்க, ஏண்டா மக்கள் இழிவு பெறணுண்டு. அந்த கித்தாபில் போய் பார்த்தாலும் அந்த செலவாத்து இல்லை. அப்போ எங்கே ஆடா இந்த செலவாத்து வந்துச்சு? அப்படி இமாம்கள் இட்டுக்கட்டப்பட்டது கஷ்டப்பட்டு தேடி அலசி ஆராய்ஞ்சி இந்த செய்தியெல்லாம் இட்டுக்கட்டப்பட்டது எலர்ட்டாக இருங்கன்னு எழுதினதில் கூட அந்த செலவாத்தை காணல. இதைத்தான் நாம் 500 ரத்த வாந்தி எடுத்து சாவணுமா என்ன செஞ்சோம்? அப்போ இது இப்போ பாருங்கள், சாதாரணமான பொய்களை சொல்லி பரப்புறதாலேயே அவன்ட நிலைமை இப்படி ஆகுதுன்னு அவன்ட வாய், இந்த வாயால் தானே நீ சொன்ன, இந்த வாய் தானே இது காரணம். அதை சிதைக்கிறப்படுதுண்டா, அந்த வாயை சிதைக்கப்படுதுன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க. அல்லாட மேலே ரசூல்ட மேலே சொல்லாதத பொய்யா சொல்லிட்டுங்க, அதுலேயும் பிளாக்மெயில் பண்ணி சொல்கிறான்டா. பிளாக்மெயில் தானே, அடித்து கொடுக்காட்டி நீ வெத்தவன் எடுத்து சாவாயிண்டா. புள்ள கிடைக்காதுன்னு சொன்னால எவ்வளோ பயன்படுவாங்க. இது யாரோட கையில் கிடைக்குதோ இதை டக்குன்னு இது அப்ளை பண்ணாட்டி புள்ள கிடைக்காதுன்னா பதர்வானா இல்லையா? புள்ள கிடைக்காது,
பதர்வானா இல்லை, இப்படியெல்லாம் சொல்லி மெசேஜில் சொல்கிற இடங்குதா இதுதான் பிரச்சனை. இப்படியெல்லாம் உலாவுது என்னது பிரச்சனைகள். அப்போ பாருங்கள், சாதாரண மனிதனை ஒரு ஏமாற்று அவனை நம்பிக்கையை மோசடி செய்ய சிதைக்கிற அளவுக்கு ஒரு பொய்யை சொன்னாலே ரசூலை எந்த அளவுக்கு சொன்னாக்கண்டா, கஃபா பில் மரி இஸ்மன் ஐயோ ஹத்திஸ பிக்குல்லி மா சமியா. ஒருத்தன் பாவிங்கிறதுக்கு நிறைய பாவம் செய்யணும்னு தேவையில்லை. காதில் கேட்ட விஷயத்தை தீர விசாரிக்காமல் என்னத்தனுக்கு பாஸ் பண்ணினாலே போதும், இவன் பொய்யனண்டு. ஏன்னா பொய்யன்றது அந்த பண்பு இருக்கும். உண்மையானவன் எது கிடைச்சாலும் ஃபஸ்ட்டுக்கு தீர விசாரிப்ப, இது ஆதாரமா, இது உண்மையா, ஷுவர் தானே என்று 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு அவன் தான் உண்மையானன். அவன் விசாரிச்சுட்டு கொடுத்த மெசேஜ் ஒரு வகையில் பொய்யா அமைஞ்சிட்டாலும் அவனுக்கு குற்றம் இல்லையே. அவன் தேடி பார்த்தான் தானே, அவன் 4 பக்கமும் தேடி பார்த்து தான் அவனுக்கு நம்பிக்கையான வட்டாரத்தில் இது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் அப்போ அவன் அந்த ஆனால் கிடைச்ச உடனே அப்படியே ஷேர் பண்ணி விட்ருவன். அது யாரோட பண்பாக இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுதான் ஒரு பாவிட பண்பு, ஒரு பொய். கஃபாபில் மரி கதிபன். வேற சில சஹீஹ் முஸ்லிம்ல 2 ரிவாயத் வருது, கஃபாபில் மரி இஸ்மன், கஃபாபில் மரி கதிபன் ஐயோ ஹத்திஸ பிக்குல்லி மா சமியா. கேட்டத்தோடையே அப்படி ஷேர் பண்ணி விட்டுறது, பாஸ் பண்ணி விட்டுறது. விசாரிக்கிற இல்லை, தீர விசாரிக்கிற இல்லை. அது ஒரு மனிதனுடைய பர்சனலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூல் சொன்ன மார்க்க விவகாரங்களாக இருந்தாலும் சரி, தேடி பாரு, உண்மையாண்டு பாரு. யாட ஈமான்லையும் விளையாடாத, யாட இஸ்லாத்திலையும் விளையாடாத, யாட அக்கீதாலையும் விளையாடாத, யாட மானத்திலையும் விளையாடாத. எதையும் தேடி பார்த்து தீர்க்கமாக முடிவெடுத்து அடுத்தவங்களையும் கொண்டு போ. அப்போ இந்த அளவுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது. அப்போ பொய்ங்கிறது மகா கெட்ட ஒரு குணம்ங்கிறது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அடுத்ததாக ரிஜால் வன்னிசா, அந்த குழியாக தோண்டப்பட்டு நெருப்பு மூட்டப்பட்டு மேலையும் கீழையுமாக அந்த நெருப்பு மேலும் கீழுமாக எழுந்து அமர்ந்து போச்சே கொஞ்சம் ஆண்கள் பெண்கள் நிர்வாணமாக இருந்தார்கள். அவர்கள் யார் என்றால் அவர்கள் வேறு யாரும் இல்லை. இவர்கள் யார் விபச்சாரிகள். விபச்சாரத்தில் ஈடுபட்டவங்க, இல்லீகலான மோசமான தொடர்பாடல்களில் என்ன செஞ்சவங்க, ஈடுபட்டவங்க. அல்லாஹு தாலா பாதுகாக்கணும். மிக மோசமான ஒரு பண்பு தான் என்னது விபச்சாரம்ங்கிறது. விபச்சாரத்துக்குரிய வழிகளில் என்னது, ஒரு விபச்சாரத்தை ரசூலா சொல்லும் பொழுது மிக துல்லியமாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தானே? எந்த அளவுக்கு ரசூலா சொல்லியிருக்கிறாங்கண்டா, பார்வைகள் பாதுகாக்கப்படாட்டி விபச்சாரமாக என்ன செஞ்சிருது, அந்த பார்வையில் விபச்சாரத்துடைய தண்டனை, இந்த என்னது பாவம் என்ன செய்கிறது, எழுதப்படுகிறது. அதே மாதிரி கேட்கிறது, பெண்ணுடைய விஷயத்தில் என்னது, அவங்களோட வாய்ஸை கேட்கறதுல ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறது. பெண்களை பார்க்குற விஷயத்தில் எதிர்பார்த்து இருக்கிறது, என்னத்துக்கு இவன் இந்த டைமுக்கு வருவா என்று சொல்லி என்ன செய்கிறது, எதிர்பார்க்கிறது இருக்கிறது. அவங்களோட வாய்ஸ்களை கேட்கறதுல என்ன செய்கிறது, அந்த இன்பத்தை இது பண்ணுறது. இதெல்லாம் வந்து கொண்டு பெரும் பாவங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது எல்லா நாளும் இப்படி இருக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண்ணை விரட்டி பார்க்குறான், ஒரு பெண்ணுடைய வயசை கேட்குறதுல இன்பம் காட்டுறான் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸுடைய கடைசியில் சொன்னாங்க, இது வந்து கொண்டு ஒரு ப்ரொசஸான நோய் அப்படின்னாங்க. இந்த நோய் என்னது, சஹீல் புகாரில் வருது, இது ஒரு ப்ரொசஸான நோய். இது என்ன ப்ரொசஸ்ண்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு பார்வை, அதுக்கப்புறம் அவங்களோட வயசை கேட்கணுங்கிற ஒரு ஆசை, அதுக்கு பிறகு அவங்கள டச் பண்ணணும்னு வரக்கூடிய, அவங்களோட பேசணும் என்று வரக்கூடிய ஒரு உணர்வு, அதை கடந்து அவங்கள டச் பண்ணுறதுக்கான அடுத்த நகர்வு, அதுக்கு பிறகு தனிமையை என்ன செய்கிறது, இவர்களோடு இருக்கக்கூடிய இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது தொடர்ந்து நீடிக்குமா இருந்தால் ஃபயுஸத்திகுஹு அவ் யுகஸிபுஹு, என்ன நடக்கும், அவருடைய அந்த உறுப்பு அதை உண்மைப்படுத்தக்கூடிய நிலைமை என்ன செய்யும், உருவாகும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு ஜாய் நோய் உண்டு. இது கடைசியில் தொடருமாக இருந்தால், இந்த பாவம் கண் பார்வையோடு சம்மந்தப்பட்டது, கேள்வியோடு சம்மந்தப்பட்டது, பார்வை தொடருமாக இருந்தால் கடைசியில் அவனை விபச்சாரனா ஆக்காமல் அவனை விடாது, என்ன செய்யாது, விடாது. அல்லாஹு தாலா பாதுகாக்கணும். இதுகளுக்கான வழிகளை இல்லாமலாகத்தான் மஹரம், அஜ்னபி, இந்த ஒழுக்கங்களை பேர்ந்தது, ஹிஜாபுகளை பேர்ந்தது அப்படிங்கிற இந்த சட்டங்களை என்ன செஞ்சிருக்குது இஸ்லாம் வகுத்தது. என்னத்துக்குன்னா இந்த நிலைமையை அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான். அதை நாம் என்ன செய்யணும், நாம் புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக சொன்னார், நீங்கள் பார்த்தீங்களே ஆத்திர நீந்து அப்படி வருவார், ஒருத்தர் கல்லால் என்ன செய்வார், அடிப்பார், அடித்ததுக்கு பிறகு திரும்ப வந்த இடத்துலையே போய் விழுவார், ஆறே ரத்தமாக என்ன செய்து ஓடுது. அந்த அளவுக்கு என்ன செய்கிறாரு அவருடைய முகம், அவருடைய வாயெல்லாம் சிதைக்கப்படுகிறது. இவர் யார் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆக்கிலுர் ரிபா. யாரு? அல்லாஹோடு போருக்கு தயாரானவர், அல்லாஹுடைய தூதரோடு போர் செய்ய தயாரானவர் தான் இவர். யார் இவர்? அல்லாஹுடைய தூதரோடு நான் போர் செய்ய ரெடி அப்படின்னு சொல்லி. அப்போ யாரெல்லாம் வட்டி இருக்குது, அதனால தான் சொல்கிறாங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு போன்றவங்க, நாளை மறுமையுடைய நாளையில் அல்லாஹு தாலா என்ன சொல்லுவானா, வட்டி எடுத்தவர்கள் கொடுத்தவர்களை பார்த்து அல்லாஹு தாலா இப்படி சொல்ல நேரிடும், எப்படி, நீங்கள் உங்களோட ஆயுதத்தை எடுங்க அப்படின்னு சொல்லி.
அல்லாஹோடும் ரசூலோடும் போரிட உங்களோட ஆயுதத்தை எடுங்க. இங்கே வந்து கொண்டு பேங்குக்கு போனதும் லோன் எடுத்ததும் கொடுத்ததும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது எப்படி பார்க்கப்படுதுன்னா, இவன் வட்டிக்கு போறான் என்றாலே இவன் என்னத்தை வாங்க போறான்? அல்லாஹ்வோட யுத்தம் செய்ய வெப்பனை வாங்க போறான். இவன் அல்லாஹ்வோட யுத்தம் செய்யறதுக்கு வெப்பனை வாங்க போறவன் என்கிற ஒரு பார்வை என்ன செய்யப்பட்டிருக்குது, சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்திருக்குது. அதனால தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அப்படி சொல்றாங்க, ஒருத்தன் வட்டியை எடுக்க கொடுக்க அதனுடைய கொடுக்கல் வாங்கல் செய்ய போறவன் வாரவன் அவன் எடுக்கிறது வட்டி அல்ல, என்னத்தை கொடுக்கிறது வட்டி அல்ல, என்னத்தை அல்லாஹ்வோடும் ரசூலோடும் கியாமத் அல்ல. அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, நீங்க போர் செய்ய ரெடியாகுங்க. போருக்கான வெப்பனை என்ன செய்யறான்? சிலாஹ் ஹுது சிலாஹக், உன் ஆயுதத்தை எடு என்று சொல்லப்படும் என்றால் இவன் என்னத்தவா? அப்ப இங்கே செஞ்ச தொடர்பாடல்கள் என்ன? போனதும் வந்ததும் கொடுத்ததும் எடுத்ததும் என்ன? வெப்பனை. அல்லாஹ்வோட ரசூலோட யுத்தம் செய்யறதுக்கான அந்த அப்போ அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு மிக மோசமான ஒரு செயல் தான் என்னது, இந்த வட்டி என்கிற விஷயம். அதில் நாம் என்ன செய்யணும்? நாம் கவனமாக இருக்கணும். ஹைர். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னன்னு சொன்னால், அந்த ஏற்கனவே என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், இந்த 4 பேரை கடந்து வந்தாங்களே, 4 பேரை கடந்து வந்ததும் அந்த தோட்டத்துக்குள்ளுக்கு புகுந்தாங்களே, இந்த புகுந்தது இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், ஒருத்தர் நெருப்பை மூட்டிக்கொண்டு அந்த நெருப்பை ஊதி ஊதி என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாரு, நெருப்பை பெருக்கி கொண்டிருக்கிறாரு. ஆள் யார் என்று ரசூல் என்ன செஞ்சாங்கன்னா, முகத்தை கிட்டப்படி இப்படி பார்த்தாங்க, கொஞ்சம் கிட்டப்படி இது யார் ஆள், கொஞ்சம் நெருப்பை வேற நெருப்பு, இது அந்த அந்த நெருப்பு அல்ல, அந்த குடியை தோண்டி வந்த அதல்ல, வேறைய ஒரு நெருப்பை சுற்றி சுற்றி கொஞ்ச நேரத்தில் ஒரு இடத்துல இருந்து அந்த நெருப்பு ஊதுறது, அதுக்கப்புறம் அந்த சைடுக்கு வருது, அந்த சைடில் நெருப்பு ஊதுறது, அப்புறம் அடுத்த சைடுக்கு வருது. யஹுஷுஹா, சுற்றி சுற்றி என்ன செய்கிறாண்டா நெருப்பை ஊதிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நெருப்பு அப்படியே பத்துது. ஆள் யாருன்னு பார்த்தா ரசூலா போய்ட்டு யார் இவர் ஆள்னு முகத்தை பாப்பமே லேசாக எட்டி பார்த்தாங்க. ரசூலா சொன்னாங்க, என்னது ராய்த்துமா அந்த அக்கறை, அவருடைய முகத்தை பார்க்க முடியாது, பார்த்தாலே பயப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய தோற்றம், அவருடைய தோற்றம் எப்படி இருக்குது? அசிங்கம் அல்ல, பிறரை பயமுறுத்தும் தோற்றம், பிறரை பயமுறுத்தும் தோற்றம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்தில் தான் அந்த ஆள் யாரு, இப்போ 4 விஷயத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டீங்க, அந்த ஆள் யாரு? அதை கடந்து அந்த தோட்டத்துக்கு போகும்போது ஒரு ஆள் இப்படி கண்டமே, நெருப்பை ஊதி ஊதி பெருக்கிக்கிட்டு இருந்தாரு, அதை பார்க்கவே பயங்கரமா இருந்தாரு, அவர் யாரு அப்படின்னு கேட்டதுடையத்தான் அவர் வேறு யாரும் இல்லை, மாலிக் ஹாசினு ஜஹன்னம். அவர் ஊதி பெருக்கிக்கிட்டு இருந்தது நரகத்துடைய நெருப்புடைய ஒரு பகுதியை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, நரகத்துடைய. அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்றீங்க, அந்த மரத்தை கண்டது, அந்த தோட்டத்துக்குள்ள புகுந்தது, மரத்தை கண்டது, அந்த மரத்துக்கு மேலே ஏறினது, ஜன்னத்து அதுனுங்கிற அந்த சிட்டிக்குள்ளுக்க போனது, இதெல்லாம் அதுக்கு பிறகுதான். அப்ப அவர் மாலிக் ஹாசினு ஜஹன்னம், நரகத்துக்கு பொறுப்பானவர். அவர் எப்படி ஊதி ஊதி பெருகி கொண்டிருக்கிறார் பார்த்தீங்களா, நரக நெருப்பை எப்படி மூட்டி கொண்டிருக்கிறாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, இவங்க 2 பேரும் சொன்னாங்க. சொன்னதுக்கு பிறகு நீண்ட அந்த மனிதர் ஒருத்தர் இருந்தாரே, அவர் யாரு? யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் வேறு யாரும் இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவரை சூழ இருந்தவர்கள் அவர்கள் எல்லாரும் யாரு? இஸ்லாத்தில் அந்த பிறந்து என்னது, அதாவது இஸ்லாத்தில் இல்லை, பிறந்த உடனே மரணித்த குழந்தைகள் இருப்பார்களே, ஒரு வயது எல்லையை அடைவதற்கு முன்னால் அந்த ஃபித்ரா என்கிற நிலையில் மரணித்த அந்த சிறு குழந்தைகள் தான். அது அவுலாதுல் முஷ்ரிக்கீனும் அதில் இருக்கிறாங்களாண்டா கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதில் அவுலாதுல் முஷ்ரிக்கீன்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் கேட்டது, அந்த சிட்டிக்குள்ளுக்கு போனதுக்கு போகிற கதவை திறந்தத்தோடையே ஒரு கூட்டம் ஓடி வந்தாங்க. ஒரு பகுதி அசிங்கமாக இருந்துச்சு, இன்னொரு பகுதி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆற்றுல போயிட்டு விழுந்து வந்ததுக்கு பிறகு முழு தோற்றமுமே அழகாக இருந்துச்சு. இவங்க யாருன்னு, இவர்கள் ஈமானுடையவர்கள். இவங்க யாரு? ஈமான் எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் அமல்ட விஷயத்தில் பொடுப்போக்கு. அவங்க செஞ்ச நல்ல அமல்கள் ஒரு பக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக இருந்துச்சு. அதே நேரத்தில் அவர்கள் பாவத்தில், சிறு சிறு பாவத்தில் தொடர்ந்து ஈடுபட்டவர்கள். சின்ன பாவத்தில், அந்த சின்ன பாவத்தில் தொடர்ந்து ஈடுபட்ட அசிங்கத்தை தான் நீங்கள் பார்த்தீங்க. எப்படி இருந்துச்சு அந்த அசிங்கம்? எப்படி இருந்துச்சு அந்த அசிங்கம்? சின்ன பாவத்துடைய. அப்போ நம்ம இது சின்ன விஷயம் தானே, சின்ன விஷயம் தானே, நம்ம என்னது கடந்து போகலாமா? கடந்து போகலாமா? போக முடியாது. அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்குமான்னு சொல்லலாது. அதுக்கு அல்லாஹ் நாடணும். அல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மத்துண்டு செய்யணும். அந்த சின்ன பாவங்களும் செய்தவர்களில் அல்லாஹ் தஆலா ஒரு ரஹ்மத்துண்டு செய்யணும். என்னதுக்கு? சிலவங்க பொடுப்போக்காகவே சின்ன பாவத்தில் தொடர்ந்தேச்சையாகவே ஈடுபடுறாங்கன்னா அவங்களோட நிலைமை என்ன செஞ்சிடும்? கடைசி நிலைமை
மிக மோசமான ஒரு நிலைமையாக என்ன செஞ்சிடும் ஆகிரும், பயப்படணும். அப்போ இதுதான் என்னது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. என்னது சின்ன பாவத்துடைய வீரியத்தை எடுத்து காட்டத்தை என்ன செஞ்சாங்க. நாங்கள் சின்ன பாவம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களே, அந்த சின்ன பாவத்துடைய வீரியத்தை நீங்கள் பார்த்தீங்களா நபின்னு. பார்த்த நபிக்கு தானே தெரியும் அது எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு. சொல்லும் பொழுது ரசூல் என்ன சொன்னாங்க, அழகுண்டாலும் அழகு அவ்வளவு அழகு அந்த அழகான பகுதி, அசிங்கம் என்றாலும் அசிங்கம் அந்த மற்ற பகுதி அவ்வளவு அழங்கோலமாக என்ன செய்தது இருந்தது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். என்ற சின்ன பாவத்துக்கு எந்த நிலைமைனா பெரிய பாவத்தில் என்ன நிலைமையாக இருக்கும், பெரிய பாவத்தில் நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்கும். அதனால் நாம் என்ன செய்யணும், நம்ம மிகவும் கவனமாக என்ன செய்யணும் இருக்கணும். அல்லாஹு தஆலா கற்றதை கொண்டு மௌத் வரைக்கும் இஹ்லாஸோடு பேணுதலாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.